இன்னைக்கு எவ்வளோ குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுது. பட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வரும்போது, ஈவன் சம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கிற டைரக்டர்ஸே வந்து அந்த மசாலா ஹீரோஸ் கிட்ட போகும்போது, அவங்க பொட்டன்ஷியலை இழந்துடுறாங்க. இப்போ கட்டா குஸ்தி எடுத்தீங்கன்னா ப்ராப்பர் கமர்ஷியல் படம். அது வந்து ஆனால் டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் ப்ராப்பர் கமர்ஷியல் படம். பட் ஆனால் அது இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் இது யாருமே தொட்டதில்லை மேம். ஆக்சுவலாக யாருமே தொட்டதில்லை. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஃபேமிலிஸும் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பார்த்தாங்க. ஹிட் படங்களா இருந்தாலும் அதுல வந்து கதையா பெருசா இல்ல, அங்கங்க ஹை மூமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்தது. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி அது எப்படி நம்ம நல்ல கதை உள்ள படம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் நீங்கள் அதனோட ரிசல்ட்டே பார்த்துருக்கலாம். இப்போ லியோ வந்து எல்லாராலையும் கொண்டாட முடியல. கண்டென்ட், ஆர்டிஸ்டிக், எனக்கு அதுதான் மெயின். கமர்ஷியல் அதை சொல்லி சொல்லி இருட்டடிப்பு செய்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. கண்டென்ட் இருந்தால் தான் கமர்ஷியல். சும்மா வந்து ஏதோ ஒரு 4 பாட்டு ஃபைட்டுக்கெலாம் படம் எடுக்க முடியாது. கமலஹாசன் சார் அதை பண்ணதில்லை. ஸோ ஓகேங்களா, அதை அவர் பண்ணதில்லை. அது பண்ணி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து கால் பூட்ஸ் நடந்து போனாலே போதுன்றது ரஜினி உருவாக்கி வச்சிட்டாரு. அது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கே பத்தி அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கான ஒரு சின்ன சான்று தான் இன்னைக்கு முத்து வாசட்டாச்சு ஆலவந்தான் எப்படி ஓடுது. இன்னைக்கு ஆலவந்தான் மக்கள் கொடுக்குற வரவேற்பு பார்த்தீங்கல்ல, அதுதான் இன்னைக்கு நான் சொன்ன ஜெயிச்சதோட சான்று. அதுதான் பாபாவை அந்த டைம்ல யாரும் போய் பார்க்கல. ஆலவந்தானே யாரும் போய் பார்க்கல. பார்க்க இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க. முத்து அப்படி இல்லை, நீங்களே ஒரு 5 தடவை பார்த்துருக்க மாட்டீங்க. வேட்டையாடு விளையாடு படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணும்போது அதோட ப்ரொடியூசரே வந்து அப்போ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரீரிலீஸ்லயும் எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவேங்க 2050 கோடி கலெக்ட் பண்ண படம் வேட்டையாடு விளையாடு. ஓகேங்களா, இப்போ வந்து ரீரிலீஸ்லயும் வந்து மாணிக்க நாயர் சொன்னாரு 9 கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. பல படங்கள் ரீரிலீஸ் வந்துலாம் நம்ம வந்து பெருசா மெச்சிக்க முடியாது. என்னன்னா ரீரிலீஸ் ஏன் சொல்றேன் நான், அதை ஏன் சொல்றேன்னா ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிடுச்சுன்றது தான் இந்த ரீரிலீஸான எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ ஆலவந்தான் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இவங்க கேடிவியில் போகிறது கூட இப்போ ஃபுல்லாக நைட்டில் போடுவாங்க. ஒரு ப்ரைம் ஸ்லாட்டில் போடாமல் நைட்டில் போடுவாங்க. இவங்களுக்கு சன் நெட்வொர்க்கோட மாஃபியா அவங்க ப்ராடக்ட் தான் இவங்க ரஜினிகாந்த். ஸோ அவங்க படம் அவங்கள தான் பிரதானப்படுத்துவாங்க. ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா 2023 வெளியான தமிழ் சினிமா படங்கள் பற்றி பேசுகிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷனில் சத்யன் ராமசாமி அண்ட் பிரசாந்த் ஹாசன் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். 2023 நிறைய படங்கள் வந்திருந்தது. ஸோ அதில் ஒரு டாப் 5 படங்கள் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் எதை சொல்லுவீங்க? நம்ம பிரசாந்த் பேர்லாம். எனக்கு தான் நான் சொன்ன மாதிரி சித்தா எனக்கு பிடிச்சது. அப்புறம் மாவீரன், போர் தொழில், அப்புறம் வந்து என்னோட டாப் 3 இது தான் நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்து ஃபெயிலியரான படங்கள் கொஞ்சம் இருக்குது. பட் வந்து இந்த 2023 கொஞ்சம் நல்ல படங்கள் வரல. நான் எதிர்பார்த்துமே அதிகமான நல்ல படங்கள் வரலன்றது தான் நிதர்சனம். மற்றபடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண படங்களும் வரல. தங்கலான்லாம் வரும்னு நினச்சேன், அதுவும் வரல. ஸோ என்னோடய டாப் ஃபேவரேட் பார்த்திங்கன்னா இதுதான், சித்தா, போர் தொழில், மாவீரன், 3 படம் எனக்கு பிடிச்சது. சத்யன் சார், உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்த ஒரு டாப் 5 மூவிஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் எதை சொல்லுவேன்னா ஜெயிலர் சொல்லுவேன் மேம். ஜெயிலர், ஜிகர்தண்டா 2, சித்தா சொன்ன மாதிரி, வேற மாவீரனும் நல்ல படம் தான். இந்த நாளுமே நான் சொல்றேன். மாவீரனும் நல்ல படம் தான். ஆனா பெரிய படங்கள் வேற எதுவும் வரல அப்படின்றது ஒரு பெரிய இதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 2023 நியூ ஃபேஸஸ் நிறைய வெளியில வந்திருக்கு அப்படின்னு தோணுது மேம். ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், அண்ட் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அண்ட் புது படங்கள், புது டைரக்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. அயோத்தி ஒரு மிகப்பெரிய படம், அண்ட் கட்டா குஸ்தி ஒரு மிகப்பெரிய படம். ஸோ இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட், அவுட் ஆஃப் த ப்ளூ. சைலண்டா இந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்றதே வந்து நமக்கு ஒரு பெரிய பூம் தான். அந்த அந்த டாப் ஸ்டார்ஸ், டாப் 5 ஹீரோஸ் அவங்க பின்னாடியே நம்ம மட்டும் இல்லாம இந்த சைலண்டா இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா 90s பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வரல. 80s இருந்தாங்க.
நீங்க ஆல்மோஸ்ட் 80s காலகட்டங்களில் அவங்களாம் பூம் ஆனாங்கன்னு வைங்களேன். பாரதி ராஜா காலகட்டங்களில் அவருடைய வழித்தோன்றல்கள்லாம் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 90ஸ்ல எண்ட் ஆஃப் 90ஸ்ல பாத்தீங்கன்னா பாலு மகேந்திராவோட வழித்தோன்றல்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு கேப் இருந்தது. அந்த கேப் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கேட்டர்டா வேற வேற சங்கரோட அசிஸ்டன்ஸ், ஏஆர் முருகதாசரோட அசிஸ்டன்ஸ், அப்புறம் அப்போ உள்ள ஹீரோஸோட வசந்தனுடைய அசிஸ்டன்ஸ், இப்படி நிறைய பேர் வந்து இந்த 2022 அண்ட் 2023ல வந்து கிளியரா வெளியில வந்து அவங்களோட படங்களும் வந்து சட்டிலா ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய பூன் தான். ஆமா. ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். ஆமா. ஆக்சுவலி தான் சத்யன் சொன்ன மாதிரி நிறைய கண்டென்ட் ரிலேட்டட் மூவிஸ் நிறையா வந்திருக்கு. கட்டா குஸ்தி, குட் நைட், நிறைய லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ், நிறைய ஃபீல் குட் மூவிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கண்டென்ட்டை நோக்கி போகிறாங்க, எல்லாருமே இந்த குவாலிட்டி சினிமாவை நோக்கி போகிறாங்க. ஸோ நாங்கள் என்ன அடித்தளமாக போட்டோமோ, நாங்கள் என்ன ஒரு விதையாக போட்டோமோ அது இப்போ நடந்துகிட்ருக்கு. அது விருச்சமாகி இப்போ ஒரு தோப்பாக மாறி இருக்குது. அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நல்ல படமும் ஜெயிக்கும் போது எங்கள் ஆண்டவரே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய புதுமுகங்கள் வந்திருக்காங்க, நிறைய நியூ ஃபேஸஸ். ரொம்ப இனி வர டிக்கெட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங்கோட ஸ்டைலே மாறிட்டு வருது இப்போ எல்லாமே. இனிமேலாம் ஸ்டார்டம்லாம் வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி கண்டென்ட்டு தான் ஃபேன் பேஸ். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லா வந்துட்டுருக்காங்க. நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம அதை கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஆடியன்ஸ் தெளிவாயிட்டாங்க, எதை ஜெயிக்க வைக்கணும், எதை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்றதில் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதை நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன். அதை பார்த்ததில் ஒரு நல்ல சினிமா ரசிகனா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க லைக் அந்த ஸ்டார்டம்லாம் இப்போது பெரிய விஷயம் இல்லை, கதையை பேஸ் பண்ணி தான் போகிறாங்கன்ட்டு. பட் ஆனால் இந்த வருஷம் வந்ததில் நம்ம கதையாக பார்த்தோன்னாலும் ரொம்பவே கம்மியான ஃபிலிம்ஸ் தான் வந்து இதுவாக இருந்தது. ஆனால் நிறைய டாப் ஸ்டார்ஸோட படங்கள் வந்து விமர்சன ரீதியாக நெகட்டிவான விமர்சனம் வந்திருந்தாலுமே ஆனால் அவங்களுடைய படங்கள் கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த ஸ்டார்டம் நான் சொல்கிறேன்ல, இவங்களுக்கு வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான் அவங்களோட ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து அவங்க தான். இந்த ஒரு பர்டிகுலர் கூட்டம் கொண்டாடுது, இவங்க என்ன கொடுத்தாலும் கொண்டாடுவாங்க. நம்ம இவங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் நமக்கு மெயின். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுதா படம். இப்போ நிறைய இந்த உச்ச நட்சத்திரம் படங்கள் வருது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ லியோ வந்தது, எத்தனை பேர் மிக்சட் ரிவ்யூஸ், நிறைய பேருக்கு பிடிக்கல. ஈவன் விஜய் சார் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருந்தது, எல்லாருமே சொன்னாங்க. அது லோகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ வந்து இன்றைக்கி எவ்வளோ குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களாலையும் கொண்டாடப்படுது. பட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர்கள் படம் வரும்போது ஈவன் சம் பொட்டென்ஷியல்ஸ் இருக்கிற டேரக்டர்ஸே வந்து அந்த மசாலா ஹீரோஸ் கிட்ட போகும்போது அவங்க பொட்டென்ஷியலை இழந்துடுறாங்க. ஒரு பிஸ்னஸ் ட்ராப்குள்ளே மாட்ட போய் அவங்க நினச்சதை எடுக்க முடியல. ஏன்னா ஒரு விஜய்னு வந்துட்டாலே கண்டிப்பாக ஒரு பாட்டு வச்சாகணும்னு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்களே, அதுவே டேரக்டர்ஸோட பொட்டென்ஷியலை உடைக்குது அங்கேயே. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க போக்கிலே விட்டா. இப்போ லோகேஷ் நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாரு, நான் ஒரு சக்தியை வச்சு இப்போ ஸ்ரீயை வச்சு படம் எடுத்தால் அது என்னோட ஜோனு, கைதி இப்போ நான் 2 எடுத்தேன்னா அது என்னோட ஜோனு அப்படிங்கிறாரு. பட் இந்த மாதிரி வியாபாரம் உள்ள நடிகர்கள்ட்ட போகும்போது அவங்களுக்கே வந்து அவங்களோட ஜோனை வந்து இழந்துடுறாங்களான்னு தோணுது. ஸோ வந்து நான் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு எல்லா ஆடியன்ஸ், எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய படங்கள், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய படங்கள் தான் நல்ல சினிமாவாக தோணுது. அதுதான் வந்து முழுமையான படமாக இருக்குன்னு தோணுது. சத்யன் சார், இதில் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை மேம், அதாவது கமர்ஷியல் சினிமா வந்து இப்போ ஃபீல் குட் ஃபிலிம்ஸ், இப்போ குட் நைட்டும் சரி, சித்தாவோ சரி, இது போன்ற படங்கள்லாம், கட்டா குஸ்தியும் சரி, இது போன்ற படங்கள்லாம் வந்து நம்ம ஆயுசு முழுக்க உட்காந்து பார்க்கலாம் மேம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல் சினிமா அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஆகாது. இப்போ நீங்க ஒரு ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லவ் டுடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கமர்ஷியல் சினிமா, ப்ராப்பர் கமர்ஷியல் சினிமா. நீங்க கதையை வச்சு உங்களால வந்து சம்பாதிக்கவும் முடியுமா அப்படின்றது இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு மேம். அது வந்து பிசினஸுக்கு தேவை, சினிமாவுக்கு தேவை. நம்ம படங்கள் எடுக்கலாம், படங்கள் எடுத்து அதை நீங்க எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ சூரரை போற்று வந்துச்சு, சூரரை போற்று இஸ் a ஃபீல் குட் கமர்ஷியல் ஃபில்ம். அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இட் குட் ஹவ் பீன் சம்திங் எல்ஸ். இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். அது அந்த கலெக்ஷனும் சரி, அப்புறம் சூர்யாக்கான மாசும் சரி,
ஆனா அது வந்து ஓடிடில வந்து ரொம்ப எல்லாராலையும் பார்க்கப்பட்டது, விரும்பி பார்த்தாங்க. இதுல இங்க என்ன வேணும்னா, நீங்க வாட் எவர் த ஃபில்ம் தட் யூ ட்ரைங் டு மேக், நீங்க என்ன வேணாலும் நீங்க டிசைட் பண்ணலாம். யூ கேன் டூ an ஆர்ட் ஃபில்ம், யூ கேன் டூ ஏதாவது ஒரு ஜேர்னர் பேஸ்டு, இல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம், இல்ல ஃபேமிலி டிராமா, இல்ல ராம்காம், என்ன ஜேர்னர் நீங்க எடுத்தாலுமே அது அந்த கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை கொஞ்சமாவது பண்ணி ஆகணும். இப்போ அவரு பிரசாந்த் சொன்ன மாதிரி சாங்ஸ் வேணாம் அப்படின்னா, சாங்ஸ் இல்லாம படம் எடுத்தாதான் அந்த படம் வந்து நல்ல படமானா அப்படின்னா இல்ல. நீங்க சாங்ஸ் தேவையான இடத்துல வச்சு நீங்க அந்த படத்தை நம்ம ஹிட் பண்ணலாம். ஸோ அந்த படத்தை நம்ம ஹிட் பண்றதுக்கு, இல்ல அந்த படத்தை வந்து ஒரு நம்ம ஆர்ட் ஃபில்மா எடுக்கிறதுக்கோ, இல்ல ஒரு செட்டிலா இருக்கிறதுக்கோ வந்து சாங்ஸ் தேவையில்லைன்னு இல்லை. இப்ப நீங்க நம்ம இது பார்த்தோம் இல்லையா, விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்ச, சூரிய அவர்கள் நடிச்ச படம் வந்தது இல்லையா, விடுதலை சாரி மெமரி ஃபாக், விடுதலை படம் டக்கு ஞாபகம் விடுதலை இல்லை. விசாரணை விடுதலை தானே? விடுதலை சாரி, விடுதலை விடுதலை. சாரி. ஸோ விடுதலை வந்தது. விடுதலையிலயுமே அழகா சட்டிலான இளையராஜா வாய்ஸ்ல அவ்வளவு சூப்பரா சாங்ஸ் இருந்தது. பட் ஆனா அந்த படம் வந்து என்னை கேட்டீங்கன்னா கமர்ஷியல் ஹிட் அது, அந்த படம். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு மேம். நீங்க படம் எடுத்து நான் ரொம்ப வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் ஒன்லி இன்டு அவார்ட்ஸுக்கு மட்டும் தான் நான் எடுக்கிறேன், அதுல வந்து வேற எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் எலமெண்ட்ஸே ஆட் பண்ணலன்னு எடுக்கலாம். பட் ஆனா எடுத்து அது வந்து வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு போகலாம் மேம். என்னை கேட்டீங்கன்னா மாவீரனே பாத்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ்டு தான். ஸோ மாவீரனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருந்தது அந்த படத்துல. நீங்க சொல்ல போனீங்கன்னா அந்த படத்துல உள்ள கதை கிட்டத்தட்ட இங்க வளசரவாக்கத்துல வந்து அது சென்னையில படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச ஜெயின் நாள்லயே பார்த்தீங்கன்னா வந்தது. அங்க நடந்தது. ஆமா, அங்க நடந்தது. ஸோ நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு சட்டிலான ஒரு ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இது வரைக்கும் யாருமே, அதாவது அந்த ஆஸ்பிரேஷன், கமர்ஷியல் ஆஸ்பிரேஷன் இருக்கிற ஹீரோஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு ஸ்டோரிய. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரியை இல்ல இது ஒத்துக்கிட்டு அதுலயும் வந்து நம்ம ரமணா படத்தினுடைய ஒரு விஷயமா பார்க்கலாம் இல்லையா? கிட்டத்தட்ட ரமணா படத்தினுடைய கதையும் இதுதானே? இல்ல மேம், ரமணா படத்தினுடைய கதையும் இதுதான். பட் ஆனா நீங்க அது ஸோ ரொம்ப வந்து ரமணா படத்துல பாத்தீங்க அப்படின்னா மேம், நீங்க இதே மாதிரி கமர்ஷியலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா ஒரு ஒரு ஜேர்னர் பெரிய ஜேர்னர் இருக்கும். ஆனா அதுல ஒரு ஹீரோக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மேம். ஒரு ஹீரோயிசம்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்க அதுல விஜயகாந்த் ஹீரோன்னு விஜயகாந்த் எடுக்கிற முடிவுகள், விஜயகாந்த் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். கேப்டன் என்னென்ன பண்றாருன்ற சுத்தி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா மோர்ன்ட்டு கதையை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். இந்த படமே வந்து கதையை ரிவால்வ் பண்ணியிருக்கும். அண்ட் அது போக அந்த ஹீரோன்றதே ஒரு கேரக்டர்னு ஆக்கியிருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு கேரக்டரா, ஒரு மீம் கேரக்டராவோ, ஒரு 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 கதையில வர்ற ஒரு கேரக்டரா ஆக்கி ஓவராலா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்ட் ஃபிலிம்கான கதை மேம். அந்த ப்ராப்பர் ஆர்ட் ஃபிலிம்கான கதையில ஒரு ஹீரோவை கொண்டு வந்து அவருக்கான மாஸ் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஹீரோயினையும் கொண்டு வந்து அதை நீட்டா வந்து நிறைய பேர் பாக்குற மாதிரி ஓப்பனிங் நல்லா இருந்தது. பட் ஆனா நீங்க அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மத்த கமர்ஷியல் படங்களுக்கு ஈக்குவலா இது ஓப்பனிங் கலெக்ஷன் இருந்தது அப்படின்னா இல்ல. அவருடைய டானே வந்து அது வந்து பீட் பண்ணல. சோ அது டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் சொல்ல வரேன். ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் எடுத்தா மக்கள் அவர் சொல்ற மாதிரி வியாழன் வெள்ளிக்கிழமை நாங்க ரெடியா இருக்கோம், ரசிகர்கள் ரெடியா இருக்கும் கமர்ஷியல். ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியல் ரசிகர்கள் வந்து அதிகம். நீங்க எப்படி பார்த்தாலும் இந்தியா ஃபுல்லா ஒரு நீங்க இந்தியா ஃபுல்லா எடுத்து ஒரு பட்டான் ஓடும், ஒரு ஒரு இது ஓடும், ஜவான் ஓடும், ஒரு டங்கி வந்தா ஓடுமா என்னன்றது கொஸ்டின் தான். இன்னும் வந்து அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே ஷாருக் கான் வந்து இம்தியாஸ் கூட ஒரு படம் பண்ணாரு, அது பெருசா ஓடல. ஜப் ஹாரி மெட் சேஜல் பண்ணாரு, அது ஓடல. ஏன்னா இங்க கமர்ஷியல் ரசிகர்கள்லாம் இந்தியா முழுக்க ஜாஸ்தி. ஏன்னா உலகம் முழுக்க அவங்க தான் ஜாஸ்தி. இல்லைன்னா மார்வல் அண்ட் டிசி ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க. நாங்களுமே அதை பார்க்க தயாரா இருக்கோம். பட் ஆனா ஒரு அபரிமிதமான ஒரு ஆதரவு நம்ம அது கொடுப்போமா, ஒரு ஃபேமிலியா வந்து பார்த்து சந்தோஷப்படுவோமா அப்படின்னா அது இல்லை. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு படம் எடுக்கிறவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க மேம். இன்னைக்கு நீங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டைரக்டர்ஸும் சொல்றது அதுதான். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு எடுக்கிறாங்க. இப்போ ஒரு நெல்சனால ஒரு டான் கொடுக்க முடியுது, சாரி ஒரு ஒரு டாக்டர் கொடுக்க முடியுது. அதே மாதிரி ஒரு கோலமாவு கோக்கில முடியுது, அவரே ஜெயிலரும் கொடுக்க முடியுது. அவர் சொல்றாரு, அதாவது இங்க ரஜினி சாரை நான் யூஸ் பண்றேன், ரஜினி சாரை யூஸ் பண்ணும்பொழுது என்னுடைய கோலே என்னன்னா ஃபுட் ஃபால்ஸ் நான் உள்ள கொண்டு வரணும், அதான் என்னோட கோல். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அந்த டிஃபரன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க மந்திரமூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அயோத்தி, அப்புறம் செல்ல ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டா குஸ்தி, அவங்களுக்குமே தெரியுது இப்போ நான் யாரை டீல் பண்றேன், எந்த ஹீரோவை டீல் பண்றேன். இந்த கதை வந்து கமர்ஷியலுக்கான, இப்போ கட்டா குஸ்தி எடுத்தீங்கன்னா ப்ராப்பர் கமர்ஷியல் படம் அது வந்து, அது ஆனா டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல ப்ராப்பர் கமர்ஷியல் படம். பட் ஆனா இது இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் இது யாருமே தொட்டதில்லை மேம். ஆக்சுவலா யாருமே தொட்டதில்லை. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடல் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபேமிலிஸும் வந்து ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து பார்த்தாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும் மேம். பட் ஓவராலா கமர்ஷியலை வந்து நம்ம
நம்ம ஒழிக்கவே முடியாது. நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் நம்ம அந்த ஹீரோ கமர்ஷியல் ஹீரோ தான் அப்படின்னு அவங்கள ரொம்ப மட்டமா பேசினாலும் வந்து அதுதான் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க செல்லும். ஆமா. இல்லை, அவர் சொன்ன கருத்தில் ஒரு சின்ன முரண்பாடு. ஃபஸ்ட்டு கமர்ஷியலோட ஒரு டெஃபினேஷன் இருக்குது. சராசரி கமர்ஷியலுக்கும் கண்டென்ட் ஓரியன்ட் கமர்ஷியல்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்டர்லாம் ஒரு 4 பாட்டு 4 ஃபைட்டுக்காக எடுத்த படமா அது? அது கண்டென்ட் ஓரியன்ட் கமர்ஷியல். இவர் கட்டா குஸ்தி சொன்னது கூட இட்ஸ் அது ஒரு ஃபீல் குட், அது ஒரு ரோம்காம்ல ஜேர்னலில் வருது, ஓகேங்களா? அது ஒரு உமன் சென்ட்ரிக்கில் வருது. ஸோ எல்லாமே எல்லா கமர்ஷியலும் ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. சும்மா வந்து ஒரு ஹீரோட மாஸ் என்ட்ரி, ஒரு பஞ்ச் டைலாக்கு, பஞ்சில் பேசி தீம் மியூசிக் போட்டு நடந்து போகிறது, இந்த மாதிரி 4 பாட்டு 4 ஃபைட்டு, இன்ட்ரோ பிளாக் மாசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை மாசாக வச்சுட்டா படம் ஓடிடும்னு நினைக்கிறது, அந்த இது வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் ஒழிஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. என்ன கமர்ஷியலாக சொன்னால் கூட அது கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கணும். அது தான் எங்கள் கமர்ஷியல் தேவர் மகன்லேயும் அதான் பண்ணார். அவர் எந்த கமர்ஷியல் எதுனாலும் அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று வைப்பார், ஒரு கிளாசிக் டச் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுதான் இன்றைக்கி விருச்சமாக இருக்குது. நான் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே கமல் சார் என்ன ஆசைப்பட்டாரோ அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி இந்த கண்டென்ட் ஓரியன்ட் கமர்ஷியல் தான் ஜெயிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே இப்போ விஜயே இப்படி எவ்வளோ மாறிட்டார்ல, இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டார். இப்போ வந்து ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவரோட பிஸ்னஸ் ட்ராப்பு அவரை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்ட வைக்குது. பட் வந்து இப்போ லோகேஷ் இருக்காங்க. லோகேஷ் இப்போ மாஸ்டர் வந்து 50-50 சொல்லி ஒன்று ட்ரை பண்ணார். இப்போ 100% சொன்ன லியோ வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா அவருக்கு ப்ரெஷர் டேட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ வந்து எல்லா இப்போ ஹிந்தி படங்கள் பற்றி சொன்னார். அங்கே தங்கல் ஓடி இருக்கல, தங்கல்னு ஒரு படம் அங்கே 1000 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குல்ல. அது என்ன, அது என்ன கமர்ஷியல்? அது வந்து ஃபுல் கண்டென்ட் தான், ஃபுல் கண்டென்ட். அது வந்து எல்லா கமர்ஷியலுமே இப்போ ஒரு ஆர்டிஸ்டிக் டச் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கிளாசிக் டச் இல்லாமல் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இன்றைக்கி வர கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், இன்றைக்கி வர படங்கள் எல்லாமே நம்ம ஒரு 2000 மாதிரி பார்த்த படங்கள்லாம் இப்போ வரல. இப்போ அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அது மாதிரிலாம் இப்போ எதுவும் வர்றதே இல்லை. ஃபைட்டுக்கு 4 ஃபைட்டு 4 பாட்டு அது மாதிரிலாம் இல்லை. என்ன கதை ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே நீ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி டேரக்டர்ஸ்லாம் தெளிவாக இருக்காங்க. அதில் 1-2 பேர் விதிவிலக்கு, ஓகேங்களா? பிஸ்னஸ் ட்ராப்பால் அப்படி இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபில்ம் மேக்கிங், இன்றைக்கி இப்போ எல்லாருமே இங்கே கமல் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஃபில்ம் மேக்கிங் வராங்க. ஸோ வந்து இன்றைக்கி சினிமா ஸ்டைலே மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பாட்டு இருந்தால் ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஒரு ஆடியோ ரைட்ஸுக்கு அது ஒரு தனி சேலாகும், அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் நினைக்கிறதில்ல. இப்போ வந்து கதை தான் டிபெண்ட் பண்ணுது. இப்போ வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள் கூட நாவல் பேஸ் பண்ணி எடுக்கிறாரு. இப்போ சொன்ன மாதிரி தான் விடுதலை இளையராஜா பாட்டு வருது. ஆனால் அது எங்கே வருது? ஒரு தேவைப்படுற இடத்துல தான் வருது. இளையராஜா ஏதோ ஒன்று போட்டுட்டோம் அதுக்காக 4 பாட்டை வாங்குவோம் அப்படி இல்லை. அது கதையோட ஒன்றி தான் வருது. அந்த பொண்ணு உதவுது, அந்த அந்த காட்டில் பொண்ணு உதவுது, அங்கே லவ் ஆகுது. ஸோ அப்படி தானே. ஸோ எல்லாமே கதைக்கு டிபெண்ட் பண்ணுது. இப்போ வந்து எதுவுமே திணிக்கிற மாதிரி எனக்கு இப்போ படங்களே வர்றதில்ல. இவர் சொல்கிற கமர்ஷியல்லாம் வந்து ரொம்ப அவுட்டேட்டட். இப்போ வர கமர்ஷியல் வேறு. இப்போ வர்றது ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டும் கமர்ஷியலும் சேர்ந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஃபீல் ஆகுது. மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்டிக்கும் கமர்ஷியலும் சேர்ந்து மெர்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம கமர்ஷியல் படமா இருந்தாலும் அது கதையை தான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் வந்த நிறைய கமர்ஷியல் படங்கள், நிறைய பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஹிட் படங்களாக இருந்தாலும் அதில் வந்து கதையாக பெருசாக இல்லை, அங்கங்கே ஹை மூமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்தது. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி அதை எப்படி நம்ம நல்ல கதை உள்ள படம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் நீங்கள் அதனோட ரிசல்ட்டே பார்த்துருக்கலாம். இப்போ லியோ வந்து எல்லாராலையும் கொண்டாட முடியல. விஜய் சார் எக்ஸப்ட் விஜய் சார் ஃபேன்ஸ் தவிர எல்லாராலையுமே அதை ஏற்றுக்க முடியல. பட் நிறைய பேருக்கு செகண்ட் ஹாஃப்லாம் பிடிக்கல. ரைட்டிங் ரொம்ப வீக். அது வந்து லோகேஷ் இன்டர்வியூலாம் சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு சில இன்டர்வியூஸை அவர் அவாய்ட் பண்ணிட்டார் லோகேஷ். சில இன்டர்வியூஸ்லாம் அவர் கொடுக்கல, எங்கே இந்த மாதிரி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு. இப்போ சோஷியல் மீடியாவே அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் விட்டு போயிட்டார். அதுதான் சொல்கிறேன், எனக்கு வந்து இதுதான் கரெக்டான டைம். இப்போ உள்ள ஆடியன்ஸ் இருக்காங்களா, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஒரு ஜென்ரேஷனே வந்து எவ்வளவோ மசாலா படங்கள், எவ்வளோ குப்பை படங்களை வந்து ஓட வச்சுருக்காங்க. என்னன்னா இதெல்லாம் ஓடி இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான ஆடியன்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஜோனில் இருக்காங்க, கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்காங்க. வந்து என்ன சொல்கிறது, எல்லா மக்களையும் திருப்திப்படுத்த ஒரு படம் வந்ததே இல்லை. அந்த மாதிரி படம் இன்னும் எடுக்கலை. ஆக்சுவலி அந்த மாதிரி படம் உலகத்திலே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஜேர்னல் பிடிக்குது. ஒரு சில பேருக்கு வந்து சில பேர் ரூரல்லே வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராம படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
சில பேர் சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க சிட்டி படங்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற படங்கள் வந்து அந்த மாதிரி படங்களே எடுக்கல. பட் நாம் வந்து புரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பருத்தி வீரன்லாம் எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது. பட் வந்து இங்கே எடுக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் வந்து கிராம மக்களுக்கு புரியுமானா அது புரியாது. பட் வந்து அந்த மாதிரி படங்கள் இன்னும் எடுக்க முடியல. பட் எனக்கு என்னென்னா பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் பார்க்கிங் பண்ணார். இப்போ அசோக் செல்வன் படங்கள்லாம் பாருங்கள், அருள்நிதி சூஸ் பண்ணுற படங்கள்லாம் பாருங்கள். இப்போ ஜெயம் ரவியோ கார்த்தியோ யாரோ இப்போ அங்கங்கே ஃப்ளாஸ் இருந்தால் கூட மேக்ஸிமம் வந்து கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கதை என்ன கதை தான் டிபெண்ட் பண்ணுது. கதை தான் நாயகன், அதில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்திரங்கள் தான். ஸோ வந்து நான் ரொம்ப ஆழமாக நம்புறது கண்டென்ட், ஆர்டிஸ்டிக். எனக்கு அதுதான் மெயின். கமர்ஷியல் அதை சொல்லி இருட்டடிப்பு செய்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. கண்டென்ட் இருந்தால் தான் கமர்ஷியல். சும்மா வந்து ஏதோ ஒரு 4 பாட்டு ஃபைட்டுக்கெலாம் படம் எடுக்க முடியாது. நான் ஆழமாக நம்புறது அதுதான். இப்போ அந்த ஜோன் மாறிட்டாங்க. எல்லாருமே ஃபில்ம் மேக்கிங்னா காரண காரியங்கள் இருக்கணும், இருந்தால் தான் அது ஒரு படம். இல்லைனா வந்து அதை கன்சிடரே பண்ண முடியல. அதுக்கான சான்றும் 2-3 படம் நம்ம இப்போ எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம் வச்சு எடுத்தாலும் அது வந்து சரியாக போகாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. சார் உங்களுடைய டேக் என்ன சார் இது? அவரு பிரசாந்த் வந்து ஒரு கமல் ஃபேன், டிப்பிக்கலான ஒரு கமல் ஃபேனோட ஒப்பீனியன் தான் அவர் வச்சிருக்காரு. ஸோ என்னன்னா அந்த கமர்ஷியல் ஜேர்னர்ன்றது வேற வழி இல்லை மேம். இப்போ கமலஹாசன் சார் அதை பண்ணதில்லை. ஸோ ஓகேங்களா, அது அவர் பண்ணதில்லை. அது பண்ணி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கண்டென்ட் ஓரியண்டா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான். அவர் சொன்ன மாதிரி தேவர்மன் கொடுத்துருக்காரு, இப்போ விக்ரம் கூட கொடுத்துருக்காரு. ஸோ வெற்றி சதவீதம் தானே இங்கே நம்ம நிர்ணயிக்குது. யார் பெரிய ஸ்டார்ன்றதை வெற்றியினுடைய சதவீதம் தான் நிர்ணயிக்குது. கமல் சார் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளவோ எடுத்திருக்கிறாரு, எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை ஓட வைக்கணும்னா கூட அதுல வந்து பல இடங்களை கட் பண்ணி தான் ஓட வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஆள வந்தான் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50-45 நிமிஷம் கட் பண்ணி தான் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நீங்க ஆர்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியலி சாரி கதை ஓரியன்டா நீங்க வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்டா இல்லை ஜோனல் ஓரியன்டா நீங்க கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம். பட் ஆனா அதுல கொஞ்சம் பிசுறுத்தினாலும் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து உங்களோட கதை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலனா கூட அது வந்து கமர்ஷியலா ஏத்துக்க மாட்டாங்க, படம் ஃபிளாப் ஆயிடும். நீங்க அது வந்து ஒரு முக்கியமா நீங்க கையாள வேண்டிய ஒண்ணு, நீங்க ப்ராப்பர் ஆர்ட் ஃபிலிம் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடணும். இல்ல ஆர்ட் ஃபிலிம்லயே நான் வந்து கொஞ்சமா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி நான் கரெக்டா சப்மிட் பண்றேன் அப்படின்னு பண்ணணும். பிரசாந்த் சொல்றது என்னன்னா, இப்ப அந்த மாதிரி கரெக்டா கதையில கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸை போட்டு இப்ப ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா இப்ப கதையே இல்லாம இப்ப மியூசிக்கை போட்டு ஒரு நடிகர் உள்ள வராரு, நடிகர் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நடிகரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்றதெல்லாம் வந்து எல்லா நடிகருக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்று. அதெல்லாம் ஒரு சில பேருக்காக தான், அது ஒரு சில பேருக்காக தான் அவங்க உருவாக்குனது மேம். அதெல்லாம் இப்போ ஜஸ்ட் வந்து கால் பூட்ஸ் நடந்து போனாலே போதுன்றது ரஜினி உருவாக்கி வச்சிட்டாரு. அது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே பெருசா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அவருமே வந்து மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக பாட்டு எழுதணும், இன்னும் மக்களை காப்பாற்றுற மாதிரி அரசியலுக்கு வந்து அவர் என்னென்ன பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா நடந்தது. அதை எடுத்துக்கிட்டாரு தலைவர் ரஜினிகாந்த் அவர். அதை பல இடத்துல அடாப்ட் பண்ணிட்டாலுமே இவர் பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்தார் தமிழ் சினிமாவுக்கு. வேற சினிமால வேற நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க, சிரஞ்சீவி இருக்கிறாங்க, இன்னும் சத்ருவன்சனா இருக்கிறாங்க, அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ராஜேஷ் கண்ணா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. பட் ஆனா இங்க அவர் கொண்டு வந்தது, அவர் அதை ஏத்துக்கிட்டது, அவரை மக்கள் ஏத்துக்கிட்டது. அதனாலதான் அவருடைய வெற்றி சதவீதம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் அடுத்த டியர் எல்லாருமே ஒண்ணு அவருடைய பட்டத்தை வாங்கணும், இல்லை அப்படி இல்லைன்னா அவரை மாதிரி ஆகணும், இல்லை அவர் படத்தை இன்னும் கமர்ஷியலா பீட் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ரீச், இன்னும் ஆன்லைன் ரீச், அது இதுன்னு எல்லாத்துலயுமே வந்து அவரை பீட் பண்ணா ஒரு 74 வயசுல அவர் அந்த இடத்துல இருக்கணும் இல்ல. அவருக்காக உருவாக்குன பாதை இங்க அதுதான் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்களே ஒழிய அதை அவர் கரெக்டா செஞ்சுட்டாரு, அவர் வின் பண்ணிட்டாருன்னு நம்ம பார்க்கணும். நீங்க அதாவது உங்களுடைய மாடல் ஆஃப் சினிமா டிஃப்ரெண்டா இருக்குது, ஒத்துக்கிறோம். அவருடைய மாடல் ஆஃப் சினிமாவை வந்து நீங்க நம்ம பார்க்கணுங்கும் போது அதுல அவர் வெற்றி பெற்றுட்டார்ல. ரெண்டாவது வந்து நான் நல்லது கொடுக்குறேன், நல்லது கொடுக்காதுன்றது உங்களோட ஒப்பீனியன். அது மக்களுக்கு தேவையானது தேவையில்லாதுன்னு, மக்களுக்கு தேவையில்லாதுன்னா மக்கள் இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. மக்கள் அது தேவைப்பட்டுச்சு, மக்கள் அதை விரும்பினாங்க, அந்த காலகட்ட மக்களுக்கு அது கரெக்டா இருக்குதுன்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அதனால ஆனா உங்களுக்கு அது பிடிக்கலன்ற உங்களோட ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் நாங்க அன்னையில இருந்தே ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னைக்கு நாங்க ஏத்துக்கிறோம். இதுல அந்த ஜேர்னரை ப்ராப்பர் ஒண்ணுமே வேணாம், ஒரு கதையே இருக்க வேணாம், அவர் வந்துட்டு போயிட்டா போதும், ஒரு சாங்ஸ் இருந்தா போதும், என்ன சொல்றது, ஃபைட் இருந்தா போதும், அதுக்கப்புறம் ஒரு ஹைப்பான ஒரு இன்டர்வல், ஒரு ஹைப்பான ஒரு கிளைமேக்ஸ், அவ்வளவுதான். இன்ட்ரோ, ஒரு ஹைப்பான இன்ட்ரோ இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. இப்ப இன்னைக்கு அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா
ஒரு 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 அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு அவர் நினைக்க போய் தான் வந்து அவர் டிஃப்ரெண்டான படங்கள்லாம் ட்ரை பண்றாரு, டிஃப்ரெண்டான ஜேர்னல்ஸ்லாம் ட்ரை பண்றாரு. ஸோ ஏன் அது இந்த காலகட்டத்தில் அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னா பழகிருச்சு மேம். அதாவது ஜென்ரேஷன் மாறிடுச்சு, எல்லாம் பிடிச்சிருச்சு. அதாவது அவங்க ரொம்ப திருந்திட்டாங்க, வச்சுட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்றதை விட அப்படின்னா நீங்க ஜவான்லாம் பாத்தீங்கன்னா எப்படி மேம்? ஜவான்ல என்ன இருந்தது சொல்லுங்க, பட்டான்ல என்ன இருந்தது சொல்லுங்க. பட்டான்லாம் வந்து ஏறக்குறைய அருண் பாண்டியன் காலத்துல அருண் பாண்டியன் ராம்கி நடிச்ச கதை, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். அந்த கதையில வேற ஒண்ணுமே இருக்காது. நீங்க அதே மாதிரி ஜவான் அப்படிதான். ரெண்டுமே இந்த வருஷத்தினுடைய ஆல்மோஸ்ட் ஷாருக்கானுக்கு 2000 கோடி கொடுத்துருக்கு, 2 படமும் சேர்த்து 2000 கோடி கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த கதை அதுல வந்து என்ன ஜானர் இருந்தது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத புதுசா என்ன இருந்தது அப்படின்னா இல்ல. இன்னும் வந்து அதை ப்ராப்பரா அந்த கமர்ஷியலையே ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணா ஒர்க் அவுட் பாக்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. என்னன்னா ஷாருக்கானுக்கு வயசு இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து ரஜினிகாந்த் பீக்ல இருக்கும்போது இந்த வயசுல இப்போ ஷாருக் கான் இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 73 வயசு ஆயிடுச்சு. அதனால வந்து அவர்கிட்ட அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்குன்றதுனால அவர்கிட்ட அது போக அவர் படத்தை அவர் தான் அந்த ஜேர்னரை மக்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு அப்படின்றதுனால இன்னமும் அதே ஜேர்னர்ல அதே மாடல்ல அவரை பார்க்கறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு 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 பிடிப்பின இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அதனாலதான் வந்து 300 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தாலுமே, லைக்கா அபிஷியலா 300 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தாலுமே வந்து அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாத காரணம் எப்படியும் அவரை பார்க்க போறதுக்கு கூட்டம் இருக்கு, பார்க்க போயிடுறாங்க. ஆனாலும் படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது ஏன், என்ன ரீசன் அப்படின்றதுனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரஜினி ஃபார்முலா. அதுல அவரை ரொம்ப வருஷமா பார்த்து நாங்களே சலிச்சு போயிட்டோம் மேம். மக்கள் என்ன சலிக்கிறது, நாங்க ரஜினி ஃபேன்ஸே சலிச்சு போறோம். அப்ப அதனாலதான் ஜெயிலர் மாதிரியான படங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. மக்கள் ஏன் ஃபேமிலியா போய் பாக்குறாங்க அப்படின்னா இது வரைக்கும் தலைவர் டச் பண்ணாத ஜேர்னர், சைலண்டா இப்படி போய் ஒரு சைலண்ட் கில்லரா அவர் வருவாரு அப்படின்னு யாரையுமே எதிர்பார்க்கற. கழுத்தை விட்டு அவர் கீழே போடுவாரு. எத்தனையோ படங்கள் நடந்திருக்கு. கழுத்தை வெட்டி ஒரு ஒரு மாஸ் கமர்ஷியலா ஒரு ஒரு சீன்ல கழுத்தை வெட்டி போட்டு அதையும் ஜஸ்டிஃபை பண்ண யாருமே எதிர்பார்க்கல. சோ அதனாலதான் வந்து ஜெயில இருந்து இட் வாஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட், அவுட் ஆஃப் தி ப்ளூ ஆயிருச்சு. ஆமா இல்ல சத்யன், நீங்க சொன்னதுல வந்து அவர் வட இந்தியா சினிமா பத்தியே பேசிட்டு இருக்காரு. அங்க பத்தான் பாத்தியா, ஜவான் பாத்தியான்னு. இங்க தமிழ் சினிமால என்ன நடக்குது அதை ஃபர்ஸ்ட் பேசுவோம். நம்ம எங்க இருக்கோம், தமிழ்நாட்டுல, அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு அதுக்கான ஒரு சின்ன சான்று தான் இன்னைக்கு முத்து வாசட்டாச்சு ஆலவந்தான் எப்படி ஓடுது. இன்னைக்கு ஆலவந்தான் மக்கள் கொடுக்குற வரவேற்பு பாத்தீங்கல்ல, அதுதான் இன்னைக்கு நான் சொன்ன ஜெயிச்சதோட சான்று. அதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் எதை நோக்கி போறாங்க. அதுதான் இங்க பாருங்க, ஆலவந்தான் வந்து அன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை. அது ரொம்ப அட்வான்ஸான படம். அவர் வந்து அன்னைக்கு தவசி ஷாஜகான் வந்த டைம்ல ஆலவந்தான் ஒண்ணு வருதுன்னா அதை ரிசீவ் பண்ற ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க? அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய படம். அது வந்து அதனாலதான் இப்ப புதுசு இருக்குன்னு பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். அது அப்படி கிடையாது பிரதர். அப்படி இங்க பாருங்க, மக்களுக்கு வந்து எது ஆடியன்ஸ் வந்து எது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதுதான் போவாங்க. இவங்க முத்தெல்லாம் அதர பழசு சன் டிவிலே போட்டு அதர பழசான படம் இதெல்லாம் வந்து அதை யாருமே அது இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆலவந்தானு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நான் போனப்பெல்லாம் சத்யம்லி நான் செலிபிரிட்டி ஷோ போகும்போது ஹவுஸ்ஃபுல்லு, கமலால நைட் ஷோ பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல்லு. நல்ல இப்போ இந்த வீக்கெண்ட் கூட மால்ஸ் மல்டிப்ளெக்ஸ்லாம் புக்கிங் சூப்பரா போச்சு. முத்து வந்து அதே அளவுக்கு போயிட்டு தானே இருக்கு. முத்து வாஷ் அவுட். இப்ப வந்து தமிழ்நாட்டுல 1 crore வரை கலெக்ட் ஆயிருக்கு ஆலவந்தானு. முத்து வந்து வாஷ் அவுட். இங்க வந்து இப்ப நான் கடைசியா பார்த்தா 92 lakhs கலெக்ட் ஆச்சு. இப்போ 1 crore இருக்கு ஆலவந்தான். இதுவே ஒரு பெரிய வெற்றி. இன்னைக்கு கண்டென்ட்டை நோக்கி போறாங்க, இன்னைக்கு ஆடியன்ஸ் கண்டென்ட்டை நோக்கி போறாங்கன்றதுக்கு இதுவே வெற்றி. இன்னைக்கு ஆலவந்தானை பார்த்து மிரண்டு போய் வராங்க. புரிஞ்சுக்கல, ஒரே நிமிஷம் நான் இது மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. பாபாவா அந்த டைம்ல யாரும் போய் பார்க்கல, ஆலவந்தானே யாரும் போய் பார்க்கல. பார்க்க இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க. முத்து அப்படி இல்லை, நீங்களே ஒரு 5 தடவை பார்த்துருக்க மாட்டீங்க, நான் ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன், அவங்க மேம் கேளுங்க ஒரு 20 தடவை பார்த்துருப்பேன். See the fact is ரீ-ரிலீஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து வந்த படம். இதுக்கு முன்னாடி சிவாஜி வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போ உங்களுக்கு இப்பதான் புதுசா எங்களுக்கு ரீ-ரிலீஸ்லாம் சக்க போடுங்க எல்லாமே. எங்களுக்கு ரீ-ரிலீஸ்லாம் சக்க போடு பிரதர். எல்லா ஆர்டிகலையும் சொல்லிட்டாங்க, எல்லா யூடியூப் சேனலையும் சொல்லிட்டாங்க. வேட்டையாடு விளையாடு வந்து விரும்மாண்டி ஆளாத எல்லாமே சூப்பரா போகுது. இவங்களுக்கு என்ன போச்சு, பாபா விட்டாங்க என்ன ஆச்சு, முத்து விட்டாங்க என்ன ஆச்சு, எல்லாமே வாச விட்டு தானே. அதெல்லாம் வந்து சும்மா இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஆடியன்ஸ் தெளிவாயிட்டாங்கன்றது இதுலயே உறுதியான ஆயிடுச்சு. இதுலயே வந்து நிரூபிச்சாச்சு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரோ. அதுக்கு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஆர்ட் பிலிம்ஸையும் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் போய் இன்னைக்கு அவங்க எல்லாருமே 100-200 கோடியில சம்பாதிக்கணும். ஜிகர்தண்டாவே 100 கோடி தான் நெருங்கி இருக்கு. சரி, இங்க விஷயம் என்னன்னா சார், அதாவது இங்க பார்க்க போறதுக்கு ஆடியன்ஸ் தயாரா இருக்காங்க அப்படின்னா எதுக்கு இருக்காங்கன்னா கமர்ஷியல் படத்துக்கு தான் இருக்கிறாங்க. நீங்க ஆலவந்தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, முத்து ஆலவந்தான் பீட் பண்ணிருச்சு நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா முத்து நல்லா இல்லாம ஆலவந்தான் இன்னைக்கு பாக்குறதுக்கு யாரும் போறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா தவறு. ஆலவந்தானே யாரும் பார்க்கல, பாபாவை யாரும் பார்க்கல. பாபா எத்தனையோ கோடி சம்பாதிச்சு புதுசா வந்து ஒரு சில மாற்றங்களோட போகுது. நீங்க அப்படியே அந்த படத்தை பார்க்க போறாங்கன்னா எதுக்கு ஆலவந்தான முக்கியமான நீங்களே பார்த்திருப்பீங்க முக்கியமான சீன்ஸ் நீங்க பார்த்து மெச்சுன, இன்னும் கமலஹாசன் மெச்சுன
சீன்ஸே ஃபுல்லா தூக்கிட்டாங்கல்ல படத்துல. அது ஏன் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணாதாங்க போடும் படம். அதனாலதான் அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணி அந்த 50 நிமிஷத்தை எனக்கு தெரியும் 50 நிமிஷம் சொல்றாங்க. இங்க நான் பாருங்க, பார்க்கல, நான் 50 தானு நிமிஷம் ட்ரிம் சொல்றாங்க. பண்ணது. ஆனா அவங்க சொன்னது என்னன்னா ரொம்ப முக்கியமான அந்த படத்துக்கு தேவையான லைஃபே படத்தை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கமல் ஃபேன்ஸே விமர்சனம் வைக்கிறது பார்க்க முடியுது. இங்க தானு வந்து ட்ரிம் பண்ணது. வேட்டையாடு படம் விளையாடு வேட்டையாடு விளையாடு படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணும்போது அதோட ப்ரொடியூசரே வந்து அப்போ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரீரிலீஸ்லயும் எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கமர்ஷியல் சொல்லி படம் அப்பவேங்க கமர்ஷியல் 2006 படம் 50 கோடி கமர்ஷியல் கலெக்ட் பண்ண படம் போனோம் வேட்டை விளையாடு. ஓகேங்களா? இப்போ வந்து ரீரிலீஸ்லயும் வந்து மாணிக்க நாயர் சொன்னாரு 9 கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இவர் இப்போ வந்து அதான் சொல்றேன், ஆளாவந்தன் ஏன் இப்போ ட்ரிம் பண்ணல, தானு ட்ரிம் பண்ண போர்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீடைலிங், அந்த ஹாலுசினேஷன் சீன்ஸ் தான் ட்ரிம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண எல்லா சீன்ஸுமே இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டம் 2K கிட்ஸ் எல்லாம். அதுக்காக ட்ரிம் பண்ணி ஒரு நல்ல கிறிஸ்பியான ஒரு கட்டாக தான் போட்டிருக்காப்புல. அது வந்து இன்னைக்கு தேவைக்கு அது அந்த ட்ரிம் கரெக்டாக தான் இருக்கு. அவர் வந்து எல்லா முக்கியமான சீன்ஸுமே வச்சிருக்காங்க. நான் 2-3 வாட்டி பார்த்துட்டேன் ரீரிலீஸ் ஆளாவந்தானே. ஸோ வந்து எல்லாமே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. ஏன்னா இது 2000ல் வந்த படமா அப்படின்னு மிரண்டு போறாங்க இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் பார்த்துட்டு. நான் செலிபிரிட்டி ஷோ சத்தியமில் பார்த்துட்டு இன்ட்ரோல் பிளாக்ல வெளில வந்தப்பலாம் அப்படி பிரமிச்சு பார்த்தாங்க. அந்த செலிபிரிட்டிஸே அப்படி பிரமிச்சு பார்த்தாங்க. என்னங்க இப்போ இப்படி அப்பவே இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், அவர் அட்வான்ஸா பண்ண விஷயங்கள் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுது. அவர் என்னெல்லாம் அவர் ஃபார்வர்டா செஞ்சு வச்ச விஷயங்கள் இப்ப எல்லாமே ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுது. அன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் அதை ஏத்துக்க ரிசீவ் பண்ற அளவுக்கு அறிவு பக்கம் இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் வந்து குடும்ப கதை காதல பழைய போட்டக்கூடாது. குடும்ப இல்ல இல்ல பல நேரங்கள்ல ஆடியன்ஸ் மேல பழைய போட்டு நம்ம தப்பிச்சுட்டே இருந்திருக்கோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம அதாவது ஒரு ரீரிலீஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டாடணும் அவசியம் இல்லைங்க. ரீரிலீஸ் வந்து உங்களுக்கு புதுசுங்க. எங்களுக்கு வருஷம் நடக்குங்க. 2 ரிலீஸ் 3 ரிலீஸ் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. தனிக்காட்டு ராஜா இப்ப இடையில ஓடுச்சு. மதுரையில Tier 2 சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் ஓடுச்சு. Tier 1 இங்க கூட சென்னையில கூட 2 ஸ்கிரீன்லாம் ஓடுச்சு. பல படங்கள் ரீரிலீஸ் ஆகும். ரீரிலீஸ் வந்துலாம் நம்ம வந்து பெருசா மெச்சிக்க முடியாது. என்னன்னா ரீரிலீஸ் ஏன் சொல்றேன், நான் அதை ஏன் சொல்றேன்னா ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிடுச்சுன்றது அந்த ரீரிலீஸ் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆளாவந்தான் முத்து நீங்க கமர்ஷியலா சக்சஸ் பார்த்த முத்து வாஷ் அவுட் ஆச்சுல, அப்ப ஆளாவந்தான் கொண்டாடுறாங்களா? அப்ப ஆடியன்ஸ் டேஸ்ட் மாறி இருக்குதானே அர்த்தம். பார்த்து பழகிட்டோங்க. இப்ப முத்து என்ன நீங்க ஓடாமே போயிருச்சுன்றீங்க. முத்து என்ன யாரும் நீங்க ஓப்பனிங் நீங்க கொடுத்தீங்களா நாங்க கொடுத்தோமா நீங்களே யார்கிட்டனாலும் நீங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரீரிலீஸ்ன்றது வந்து என்னைக்குமே வந்து மத்தவங்களுக்கு கிடையாது. அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையவே கிடையாது. ஹீரோஸ்க்கு மட்டும்தான், சாரி அது ஃபேன்ஸுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. நீங்க என்னதான் தலையில நின்று நீங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் நாங்க உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே, ஆனா அந்த ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட போய் சொல்லி ஒரு பேர் பார்க்காதவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படியே அந்த படத்துல அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கா. இடையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடிச்ச பிளட் ஸ்டோன்லாம் ரீமேக் ஆச்சு, சாரி ரீரிலீஸ் ஆச்சு. ரீரிலீஸ் ஆகும்போது தமிழ்ல ரீரிலீஸ் ஆச்சு. அதையவே பாக்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் போனோம். ஸோ ரீரிலீஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். நீங்க அது மீறி ஃபேன்ஸ் ஒரு சில பேருக்கு சொல்லி ஒரு சில பேர் பார்க்காதவங்க கேட்டு பார்க்க வருவாங்க. நான் நல்லா பார்த்து ஒரு நல்ல படம் 5-6 தடவை பார்த்துட்டேன் பார்க்க அப்படின்றவங்க கேட்டு வரவங்கல்ல. ஒருவேளை நீங்க சொல்றதுனால இப்ப இன்னைக்கு வந்து கமலஹாசன் இப்போ விக்ரம் கொடுத்ததுனால அதுல ஃபேசினேட் ஆகி ஒருவேளை இந்த படத்துல ஏதோ புதுசா இருக்கு பார்க்க வர்றான்னு வேற வந்திருக்கிறான். நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு மொத்தமா இல்லைன்னு நான் சொல்ல வரல, கண்டிப்பா வந்திருக்கலாம். பட் ஆனா ரீரிலீஸ் ஒரு பெரிய நம்ம அதுதான் வந்து இன்னைக்கு மக்களுடைய மனசு ஃபுல்லா மாறிடுச்சு. அதனாலதான் ஃபுல்லா மக்கள் வந்து பார்க்க வந்துட்டாங்க. இனிமே கமலஹாசன் படங்களுக்கு இனிமே ஃபுல்லா வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிட முடியாதுங்க. கமலஹாசன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஜனலாம் பண்ணி அவரே சொன்னது, நான் சொல்லல. விக்ரம் வந்து அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட மறுவாழ்வு கொடுத்த படம் மாதிரி தான் எல்லாருமே, நீங்க முதல்ல எல்லாருமே அப்படிதான் பார்த்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இவருக்கு இவ்வளவு பெரிய கமர்ஷியல் ஹிட். இங்க கமர்ஷியல் படங்கள் தாங்க கொண்டாடப்படுது. நீங்க அந்த எண்ணத்தை மாத்தணும். மக்கள் முட்டாள்தனமா இருக்காங்க, மக்கள் முட்டாள்தனமா இருக்காங்க எவ்வளவு அந்த அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ரெண்டாவது. நீங்க அதாவது ஆர்ட் ஃபிலிம் கொடுத்தாலும் பாக்குறோம். ஆர்ட் ஃபிலிம் கொடுத்தா அதுக்கான ஆர்ப்பரிப்போட நாங்க பாக்குறோம். ஆனா கமர்ஷியல் ஃபிலிம் கொடுத்தா நாங்க கூட்டமா ஆர்ப்பரிச்சு வந்து நாங்க திரையில வந்து பார்க்கணும்ன்றதுதான் மக்களுடைய அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் ஹிந்தி படத்துக்கு இங்க உள்ள கமர்ஷியல் படங்களே எடுங்க. இங்க உள்ள கமர்ஷியல் படங்கள் அப்படித்தானே இருக்கு. இப்போ ஜெயிலர் லியோ தான் இன்னைக்கு அதிகபட்ச கலெக்ஷன் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் துணிவு இருக்கு, வாரிசு இருக்கு, எல்லாம் வரிசையா இருக்கு. இதுல மட்டும் என்ன பெருசா இதுவரை டீல் பண்ணாத ஜானரா டீல் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்ல. எல்லாமே கமர்ஷியல் தான். அதுல கொஞ்சம் பேலன்ஸ்டா, நான் முதல்ல சொன்னதுதான், கதையும் கமர்ஷியலும் பேலன்ஸ்டா கலந்து நீட்டா கொடுத்துட்டாங்க. அந்த படங்கள்லாம் நீங்க மிகப்பெரிய வெற்றி. அதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க லியோ சொல்றீங்க. சொன்ன மாதிரி அந்த மாதிரி பேலன்ஸ்டா வராது, சிக்கிறது. அது வந்து கமர்ஷியலா ஆட்டான்னு தெரியாம அவர் நடிச்சிருக்காரா இல்ல அவர் கமர்ஷியலா ஒரு ஹீரோவா ப்ரூவ் பண்றாரான்னு தெரியாம எல்லாரும் சரியான எக்ஸ்போசர் இல்ல. அப்ப இங்க பாருங்க, டிவிலயும் அவ்வளவு போட மாட்டாங்க, நெட்லயும் இல்ல. அப்ப ஆளவந்தன் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இவங்க கேடிவில போறது கூட ஃபுல்லா
ஃபுல்லாக நைட்டில் போடுவாங்க, ஒரு ப்ரைம் ஸ்லாட்டில் போடாமல் நைட்டில் போடுவாங்க. இவங்களுக்கு சன் நெட்வொர்க்கோட மாஃபியா அவங்க ப்ராடக்ட் தான் இவங்க ரஜினிகாந்த். ஸோ அவங்க படம் அவங்கள தான் பிரதானப்படுத்துவாங்க. இப்போ சன் டிவிக்கும் கமல் சாருக்கும் ஆகாது, ஓகேங்களா. அதனால தான் வந்து அவர் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு படம் பண்ணாத ஒரே நேர்மையான கொம்பா அவர் தான், ஓகேங்களா. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஆள வந்து அன்றைக்கி எக்ஸ்போசர் இல்லாதனால தான் மக்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து முத்து வந்து எல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு அதனால ஆளவந்தான் போகிறோம், அப்படி கிடையாது விஷயம். முத்து வந்து ஒரு படம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு படமே கன்சிடர் பண்ணல, சரி ரீரிலீஸாக விட்டுருவோம், நம்ம ஆடியன்ஸ் டேஸ்ட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், ஓகே. இப்போ வந்து இவர் ஜெயிலரை பற்றி சொல்கிறாரு. இப்போ விக்ரமோட கதையை தானே அப்படியே எடுத்தாரு. இப்போ விக்ரம் வந்து கமர்ஷியல்ன்றாங்கல்ல, அது என்ன ஒரு சராசரி ஒரு பாட்டு ஃபைட்டுக்காக எடுத்த கமர்ஷியலா? அதில் ஒரு ரேஷோமன் எஃபெக்ட் வருது, அதில் வெவ்வேறு நரேஷனில் தான் கமல் சார் வர்றாரு, இன்ட்ரோல் பிளாக்ல தான் தன்னை எஸ்டாப்ளிஷே பண்ணுறாரு. இதெல்லாம் மற்றவங்க மசாலா ஹீரோஸ் பண்ணுவாங்களா? அந்த இவங்க அது கமர்ஷியல் எலமெண்ட்டாக பார்க்குறதே ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் கமர்ஷியல் தான். விக்ரம் வந்து அந்த ஒன்லைன் வந்து கமல் சார் தான் சொல்கிறாரு, அதை எடுத்துகிட்டு போய் தான் பவுண்டில் வந்து இன்பில்ட் பண்ணுறாரு லோகேஷ், ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து நான் ஆணித்தனமாக சொல்லுவேன், இன்றைக்கி குவாலிட்டி ஃபிலிம்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இன்றைக்கி இவங்க வந்து விக்ரம் தான் வாழ்க்கை கொடுத்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுவே பச்சை போய், அதுவே நான் மறுக்கிறேன். அவர் வந்து சினிமா ஒதுங்கி இருந்தார், 5 வருஷம் படம் நடிக்காமல் ஒதுங்கி தான் இருந்தார், ஓகேங்களா. அவர் பாலிடிக்ஸே அது இதில் போயிட்டதுனால படம் நடிக்காமல் ஒதுங்கி இருந்தார். அவர் நடிச்சிருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு 3வது ஹையஸ்ட் கிராசிங் ஆயிருக்கும், 2 அப்படி இப்படி போயிருந்தா கூட கண்டிப்பாக 3வது ஆயிருக்கும். இப்போ வந்து அவருக்கு சினிமாவில் ஆக்டிவாக இருந்த வரைக்குமே விஸ்வரூபா பாபநாசம்லாம் ஹிட்டு கொடுத்து தான் இருந்தார். அவர் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அவர் விக்ரம் கொடுத்தது, இன்னைக்கு விக்ரம்ல பே அவுட்டும் ஓடிச்சு, ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் சக்கப்போடு போடுச்சு, நைட் ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படி ஓடின படமே வந்து அவங்க வந்து ஒரு 450-500 சீக்குள்ள தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 1.5 கோடி ஃபுட்ஃபால்ஸ் ரீச் பண்ண படமே அவ்வளோதான் சொல்கிறாங்க. இவங்க வந்து இப்படி அளந்து விடுறதுல 600-800 அளந்து விடுறது ஒரு பச்சை போலித்தனமாக இருக்குது, ரொம்ப வந்து போலித்தனமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு வந்து சன் பிக்சர்ஸ்மே மான பிரச்சனை. ஏன்னா ரஜினி சாருக்குமே கடைசியாக எதுவுமே ஓடல, எந்திரனுக்கு அப்புறம் எதுவுமே ஓடல ஒரு 13 வருஷமா. அவருக்கு வந்து இந்த ஜெயிலர் ரெக்கவர் ஆனால் தான் ரெக்கவரே ஆக முடியும். அப்படி ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி பூசி மழுகிறாங்க, இரிட்டேட், அவர் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸுக்குமே மான பிரச்சனை. அவங்களும் கடைசியாக ரிலீஸ் பண்ண படம் எதுவுமே ஓடல, சர்க்கார் அது இதுன்னு சரியாக போகல. இவங்களுக்கு வந்து ஜெயிலரில் வச்சு தான் அவங்க வந்து மீட்டெடுத்தாகணும் இறந்த மானத்தை. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ போலித்தனத்தை வச்சு ஒருத்தவங்க வந்து முன்னேறி நினைக்கிறாங்க. இப்போ கமல் சார் வந்து விக்ரம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அந்த கேட்ஸ் அண்ட் க்ரூவுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த ஃபீஸ்ட் வச்ச விருந்து வச்சது, கிஃப்ட் கொடுத்தது, கார் கொடுத்தது, அதே மாதிரியே கலாநிதி மாறனும் பண்ணுறாரு. அவங்க எந்த அளவுக்கு பேக் ஃபேர் ஆயிருக்காங்கன்னா, கமல் சாருங்கிற ஒரு வியாபாரி, சினிமா வியாபாரி ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு அவ்வளோ பேக் ஃபேர் ஆகுது. இதை வந்து அந்த ரஜினிகாந்த் சக்ஸஸ் மேட்டில் சொல்கிறாரு, கலாநிதி மாறன் தான் முன்னோடியாக இருக்காரு இதுக்கு, கேட்ஸ் அண்ட் க்ரூவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சேரப் பண்ணுறதுல வந்து கிஃப்ட் கொடுக்கல, விருந்து கொடுக்கல, இவர் தான் முன்னோடியாக இருக்கான்ற. அப்போ வந்து விக்ரம் வந்து எந்த அளவுக்கு அவர் கமர்ஷியலாக இறங்கி அடித்ததும் எந்த அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் பேக் ஃபேர் ஆகிறாங்க பாருங்க. அவர் வந்து கமர்ஷியலுக்கு அடுத்து, அதாவது அவர் கொடுத்து சலிச்சு முடிச்சு அவருக்கு வந்து இந்த விக்ரம் வந்து ஏதோ விக்ரம்னால தான் வாழ்க்கை கிடைச்சி அப்படிலாம் கிடையாது. அவர் விக்ரமோட பல தாண்டி எவ்வளவோ பண்ணிட்டாரு, ஓகேங்களா. இது வந்து அவருக்கு இன்னொரு சகலகலை வரலாம், அவ்வளோதான். அவரே மேடையில் சொல்கிறாரு கலாட்டா மீடியாவில், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற விக்ரம் தான் நான் அன்னைக்கு இருந்த சகலகலை வரலாம், ஓகேங்களா அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு மேடையில் அவர் வந்து இந்த நம்பர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால அவர் வந்து விக்ரம் வந்து அஃபிஷியலாக சொல்லலை இன்னும், ஏன்னா அவருக்கு நம்பர்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை என்ன இவங்கெல்லாம் பெரிய மனித புனிதரா, இவங்க பெரிய மனித புனிதராங்க. லோகேஷுக்கு ரஜினிகாந்த் வாழ்க்கை கொடுக்குற நிலைமை ஆகிப்போச்சு, அதுதான் உண்மை. விக்ரமே யார், அந்த ஒன்லைன் அந்த ஸ்டோரியை கமல் சார் தான் சொல்கிறாரு. லோகேஷ் வந்து சொல்கிறப்ப நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி கமல் சார் அந்த ஒன்லைனில் கொடுக்குறாரு. அதை போயிட்டு அதை தான் பவுண்டு எடுத்துகிட்டு பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே வந்து விக்ரம்னால தான் ஒரு வாழ்க்கையை மீண்டுது அப்படிலாம் அவருக்கு அவர் காசு ஒரு இதே கிடையாது, திரும்ப சினிமாவில் தான் போடுவார். பிரதமர் தலைவான்னு எழுதுறாரு, இருக்கிற சிஎம் பூரா அவர் தலைவான்னு சொல்ற அளவுக்கு அவர் எழுதுறாங்க. இது பெரிய இந்த மாதிரி நம்ம பேசணும்னா ரஜினியை பிடிச்சவங்க பெருசா இல்ல கமலா பிடிச்சவங்க பெருசா அப்படின்னா தெரியுதுல்ல மேம். கமலஹாசனை தேடி ப்ரொடியூசர்ஸ் போக மாட்டாங்க. இது இன்னைக்கு இல்லை, 90களே அவருக்கு இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. அவரை தேடி எங்கேயுமே எந்த ப்ரொடியூசரும் போனதில்லை. நீங்கள் சன் டிவி மாஃபியான்ட்டீங்க. சன் டிவி பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வர எல்லா ஹீரோயும் வளர்த்து விட்டது அவங்க தாங்க. ஒரு ஆளுமைக்கு ஒரு உதாரணம் சொல்லவா, இவங்க வந்து இருக்கிறது பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர், எல்லாத்தையும் பெருசு போச்சுட்டு நடுவில் போய் உட்காந்துப்பாரு. சத்யராஜ் சொல்ற மாதிரி ஏற்கனவே கட்டி வச்ச வீட்டில் போய் கப்புன்னு படுத்துக்கிட்ட வசதியா அந்த மாதிரி டைப். ரஜினிகாந்த் வந்து சன் பிக்சர்ஸ் லைக்காலே இருந்தாங்க. கடைசி 4-5 படம் சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி யாரு தானு பண்ணாரு 2016ல். அதுக்கு முன்னாடி யாரு பண்ணாங்க, இராஸ் இன்டர்நேஷனல் பண்ணாங்க. அப்படியே பின்னாடி போங்க.
கடைசி 13 வருஷம் என்ன ஓடிச்சு உங்களுக்கு? ஒன்றுமே ஓடல. சந்திரமுகியே வந்து வடிவேலு ஜோதிகா தூக்கி பிடிச்சாங்க படத்தை. அந்த இன்செக்யூரில் தான் வேட்டைன்னு டைட்டில். கமலஹாசன் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் அரசியல பண்ற காமெடி உலகத்துக்கே தெரியுது. அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நம்ம பேசுறது சினிமா பேச வந்துருக்கிறோம். அப்பெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா எத்தனை பேர் ரோட்ல தெரியுமா? கமலஹாசனால ரோட்ல அழிஞ்சு நின்ற ப்ரொடியூசர் லிஸ்ட் கொடுக்கலாம்.